தாய், தந்தை, பெற்றோர்கள், பிள்ளைகள் இவர்களெல்லாம் சேர்ந்தால் குடும்பம். ஆனால் அந்த குடும்பம் இந்த உலகத்தில் பெரும்பாலான குடும்பம் எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு இஷ்டப்படி அந்த குடும்பத்தை அவர்கள் வாழுகிறார்கள். அந்த குடும்பத்தை அவர்கள் எப்படி நாடுகிறார்களோ அப்படிதான் அந்த குடும்பத்தை அவர்கள் அமைகிறார்கள். பொதுவாகவே முஸ்லிம்கள் ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதனை பற்றி ஆராய்த்து பேசுவதற்கோ அல்லது இதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ அல்லது இது விஷயமாக பல விஷயங்கள் தேடிக்கொள்வதற்கோ எந்த விதமான ஆர்வம் காட்டுவதில்லை. என்று சொன்னால் பல குடும்பங்கள் எப்படி இருக்கும்? காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஃபஜ்ருடைய தொழுகை இருக்காது. எழுந்த உடனே அவர்களுடைய முதல் வேலை இந்த உலக வாழ்க்கை தான். என்னது? கணவன் ஆஃபீஸுக்கு போவாங்க, மனைவி வீட்டு வேலை செய்வாங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதிருக்கிறார்கள்? ஃபஜ்ருடைய சுன்னத்தை விடுங்க, ஃபஜ்ருடைய கட்டாயமான தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை அந்த எத்தனை பேர் தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணலாம். அவ்வளவுதான் குடும்பம், இஸ்லாமிய குடும்பம் இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஃபஜ்ருடைய தொழுகை சரியாக அந்த நேரத்தில் நிறைவேற்றுகிறது என்று சொன்னால் அது முதல் படி, வெற்றிக்கான முதல் படி அந்த ஃபஜ்ருடைய தொழுகை. எந்திரிச்சவுடன் என்ன செய்வாங்க? பள்ளிவாசலுக்கு போவாங்க. பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு உடனடியாக வந்துடுவாங்க. இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் வீட்டில் வந்து உட்கார்ந்து மனைவியுடன் பேசுவாங்க. குர்ஆன் சம்பந்தமாக, ஹதீஸ் சம்பந்தமாக, தன்னுடைய வரலாற்று மறுமை வாழ்க்கை சம்பந்தமாக, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்து சம்பந்தமாக, அவர்களுடைய மார்க்கத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், இந்த உலகத்தில் அவர்களுடைய இந்த ஈமானை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிடுவார்கள், முயற்சி எடுப்பார்கள். அதற்கான அடுத்த வழிகளை அவர்கள் தேடுவார்கள். இது இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் இப்படி செய்வார்கள். ஆனால் பல இஸ்லாமிய குடும்பம் வெறும் பெயருக்காக இஸ்லாமிய குடும்பமாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய குடும்பத்தில், அவர்களுடைய எந்த விதமான நாளிலும் இஸ்லாமிய அடிப்படை வைத்து நாள் ஆரம்பிக்கப்படாது. நிறைய மக்கள் எழுந்திருப்பாங்க, ஃபஜ்ர் தொழுகை இருக்காது, உலகத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக போவாங்க. சம்பாதிக்க போன உடனே அவர்களுக்கு இந்த உலக வாய்ப்பு, இந்த உலக விஷயத்தில் தான் ஈடுபாடாக இருக்குமே தவிர அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை அவர்கள் ஞாபகம் படுத்த வேண்டும், இதெல்லாம் அவர்கள் மறந்து விடுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியம் காரணமாக தான் இதெல்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். பல மக்களுக்கு, பல நபர்களுக்கு, பல மனிதர்களுக்கு கண் பார்வை இல்லை, கை கால் இல்லை. அவர்களுடைய உயிர் வெறும் மூச்சியாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உடலில் பல ஆற்றல் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறு